தற்போதைய அண்மை செய்தி. போர் நிறுத்தத்தை மீறி நேற்று இரவு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போதைய சூழலில் தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை. காஷ்மீர் எல்லையில் மீண்டும் அமைதி திரும்பியது. காஷ்மீரில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோ ட்ரோன் மூலம் தாக்குதலோ எதுவும் நடைபெறாமல் அமைதியான சூழல் காணப்படுகிறது. காஷ்மீர் எல்லையில் தற்போது அமைதியான சூழல் காணப்படுகிறது. காஷ்மீரில் துப்பாக்கி சூடு சம்பவங்களோ ட்ரோன் மூலம் தாக்குதலோ எதுவும் நடைபெறாமல் அமைதியான சூழல் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், நேற்று இரவு பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. காஷ்மீர் எல்லையில் தற்போது அமைதி திரும்பியது என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. அதாவது நேற்று இரவு போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக அதாவது காஷ்மீரினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா அவர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு தக்க பதிலடியும் இந்திய ராணுவம் கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் நேற்று நள்ளிரவு 12 மணியில் இருந்து தற்பொழுது காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாலைகளில் அமைதியானது திரும்பியிருக்கிறது. அதாவது பொதுமக்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தற்பொழுது இருக்கிறார்கள். குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தமானது போட்டு 4 மணி நேரத்தில் பாகிஸ்தான் அதனை மீறி உள்ளதாக நேற்று இரவு தகவல்களானது கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக நேற்று இரவினை பொறுத்த மட்டிலும் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தினை சம்மதித்து இது குறித்து வெளியுறவு செயலாளர் அமித் மிஸ்ரி அவர் நேற்று மாலை புதுடில்லியில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே போல முன்னதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்த சம்மதம் செய்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று மாலை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று புதுடில்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மிஸ்ரி பேசியிருப்பதாவது போர் நிறுத்தமானது தரைவழி, வான்வழி, கடல் வழி என இரு நாட்டு முப்படைகளும் அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்திக் கொள்ள சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருந்தது. பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குனர் தரப்பிலிருந்தும் இந்திய ராணுவ தலைமை இயக்குநரத்தை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் நேற்று மாலை சரியாக 3:30 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அப்பொழுது இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் வருகிற மே மாதம் 12ஆம் தேதி நண்பகல் அளவில் மே மாதம் இரு நாட்டு ராணுவ தளபதிகளும் ஒன்றாக இணைந்து இது தொடர்பாக பேச இருப்பதாகவும் இந்த ஒரு தகவல் தான் கிடைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் இரு நாட்டு உடன்படிக்கையின்படி இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அதே சூழலிலும் நேற்று நள்ளிரவாக சுமார் ஒரு 10 மணிக்கு அந்த ஒரு நேரத்தில் ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தியதாகவும் அதாவது போர் ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒரு தன்மையினை பாகிஸ்தான் மீறி இருப்பதாக காஷ்மீரினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா அவருடைய ட்விட்டர் பதிவின் மூலமே தெரிவித்திருக்கிறார். அதே போல பாகிஸ்தானில் இருந்து பறந்து வந்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் பலவற்றினை இந்திய ராணுவத்தினர் அதனை ஒருபுறம் கட்டுப்படுத்தியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்திய ராணுவ தரப்பில் இருந்தும் தெரிவித்திருப்பதாவது இந்திய ராணுவமானது உஷார்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் எதிர்வரக்கூடிய ஏதேனும் தாக்குதல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை சமாளிக்க இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பாக பஞ்சாப் எல்லையில் உட்பட்ட அந்த ஒரு பகுதியை பொறுத்த மட்டும் பொதுமக்களை அவரவர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது. அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாலைகளில் இயல்பான ஒரு முறையில் வாகனங்கள், அதனை தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள், அதே போல நாளிதழ்கள், அதே போல ஒரு சில இடங்களில் தேநீர் கடைகள் உள்ளிட்டவை ஆங்காங்கே திறந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் சற்று வெளியில் வருவதற்குரிய அந்த ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மோனிஷா. அதாவது இந்த ஒரு நிலவரங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ஒரு 3 நாட்களாக இந்தியா முழுக்க ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் காஷ்மீர் தற்பொழுது அது சற்று குறைந்திருக்கிறது என்றே கூறலாம் மோனிஷா.